வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இரண்டாம் கட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று முதல் தொடக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஒரு கண்ணில் துரியோதனனையும் மறு கண்ணில் துச்சாதனனையும் பார்க்க முடிகிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். மிராக்யூ நகரின் அரசு மருத்துவமனையில் வான்வழி தாக்குதல், 34 பேர் உயிரிழப்பு. இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, இந்தியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை இரண்டாம் கட்டமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 15 லட்சம் பெண்களுக்கு வழங்க உள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறும் விழாவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். இதில் முதல் கட்டமாக 1,13,75,492 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு உரிமை தொகையானது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிருக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகின்றது. இதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக இத்திட்டத்தின் கீழ் மேலும் 15 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கின்றார். இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், பத்மபூஷன் விருது பெற்ற கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், மாற்றுத்திறனாளர் ஆசிய விளையாட்டு பூப்பந்து போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய வருமான துளசிமதி, முக்கிய பெண் பிரபலங்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த விழாவில் தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக செயல்படுத்தும் முன்னோடி திட்டங்களின் சாதனைகள் விளக்கப்பட உள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகவும் ஆபத்தானவர் என்றும் அவரது ஒரு கண்ணில் துரியோதனனையும் மறு கண்ணில் துர்ச்சாதனனையும் பார்க்க முடிகிறது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சித்து உள்ளார். மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் சமீபத்தில் பகவத்கீதை பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது தின்பண்ட வியாபாரிகள் 2 பேர் தாக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மேற்கு வங்கம் மாநிலம் நடியா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். அப்போது கூட்டத்தில் பேசிய அவர் ஏழை தின்பண்ட வியாபாரிகளை தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். பழங்குடியினர், சிறுபான்மையினர் அல்லது பட்டியல் இனத்தவரின் விஷயங்களில் யாரும் தலையிடுவதற்கு தான் அனுமதிக்க போவதில்லை என்றார். தொடர்ந்து பேசிய மம்தா பானர்ஜி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிகவும் ஆபத்தானவர் என்றும் ஒரு கண்ணில் துரியோதனனையும் மற்றொரு கண்ணில் துச்சாதனனையும் பார்க்க முடிகிறது என்றும் கூறினார். இதையடுத்து வாக்காளர் பட்டியலில் தகுதியுள்ள வாக்காளர் ஒருவரின் பெயர் நீக்கப்பட்டாலும் தான் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். மியான்மர் ராணுவத்தினர் மிராக்யூ நகரில் உள்ள அரசு மருத்துவமனையை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 34 பேர் உயிரிழந்து உள்ளனர். மியான்மரில் ராணுவத்துக்கும் கிளர்ச்சி குழுக்களுக்கும் இடையே உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் ரகைன் மாகாணத்தின் மிராக்யூ நகரில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு மருத்துவமனையை குறிவைத்து மியான்மர் ராணுவத்தின் போர் விமானம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 34 பேர் உயிரிழந்த நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளனர். இதையடுத்து மருத்துவமனை மீதான தாக்குதல் மனித உரிமை மீறல் என ஐநா மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி அபார வெற்றி பெற்றது. பஞ்சாபின் சண்டிகரில் இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 20 ஓவர் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்திய அணி டாஸ் வென்று பவுலிங் தேர்வு செய்தது. இதன்படி தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 213 ரன்கள் எடுத்தது. இதில் சிறப்பாக விளையாடிய டீகாக் 90 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 214 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19 ஓவரில் 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேலும் தொடரில் 1-1 என்ற சமநிலையில் உள்ளது. NLC நிறுவனத்தில் ஊழல் நடப்பதாக கூறி அதன் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கடலூர் உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் பேசினார். அப்போது பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி NLCயில் சில மாதங்களாக பல்வேறு ஊழல்கள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். நிலக்கரி, சாம்பல் விற்பனைக்கு 2 முறை கால நீட்டிப்பு தந்து பெரும் இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.
CSR நிதியில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாகவும் இது சம்பந்தமாக சிபிஐயிடம் அளித்திருக்கும் புகார் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கரூரில் 3 புதிய நகர பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தொடக்கி வைத்தார். கரூர் புதிய பேருந்து நிலையத்தில் 3 புதிய நகர பேருந்துகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். கரூர் வேலூர் வழித்தடம், கரூர் திருமுக்கூடலர் வழித்தடம், கரூர் காட்டுப்புத்தூர் வழித்தடம் ஆகியவற்றில் இந்த பேருந்துகள் இயக்கப்படும். பேருந்துகளை தொடக்கி வைத்த செந்தில் பாலாஜி பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் விற்கப்படும் பொருட்களின் தரம் அறிவதற்காக ஒரு கடைக்கு சென்று தேநீர் அருந்தினார். அதன்பின் ஒரு உணவகத்துக்கு சென்று அங்குள்ள பொருட்களை சாப்பிட்டுவிட்டு தரமான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, மாவட்ட வருவாய் அலுவலர் விமல்ராஜ், மேயர் கவிதா, ஆணையர் சுதா, துணை மேயர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் அருகே விருதசீரு ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தை சீரமைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ரவி கோரிக்கை விடுத்துள்ளார். அரக்கோணம் அருகே தக்கோலம் சென்னை மாநில நெடுஞ்சாலை இடையில் உள்ள தரைப்பாலம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேதமடைந்துள்ளது. இந்த பாலத்தின் மேல் தண்ணீர் சென்று கொண்டே இருப்பதால் பல இடங்களில் பள்ளம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் விழுந்து எழுந்து செல்லும் நிலை ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி அங்கு சென்று பார்வையிட்டார். அப்போது அவருடன் அதிமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ், ஊராட்சி மன்ற தலைவர் நவாஸ் அகமது ஆகியோர் இருந்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய ரவி, சேதமடைந்துள்ள பாலத்தை சீரமைக்காவிட்டால் அதிமுக சார்பில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். இந்த விருதசீரு ஆற்றிலே மழை காலங்களிலே தண்ணீர் சென்றால் முழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்படும். எங்களுக்கு அந்த விருதசீரு ஆற்று மேலே மேம்பாலம் கட்டியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் 2-3 மாதம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்படுறது என்று சொல்லி சட்டமன்றத்தில் பேசினதுக்கு இங்கே இந்த விருதசீரு ஆற்று மேலே ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு 20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்கிறேன்னு சொல்லி அறிவித்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகி டெண்டர் விட்டு 6 மாதம் ஆகுது. ஆனால் டெண்டர் விட்டு 6 மாதம் ஆகி கூட இது வரைக்கும் இந்த பாலப்பணியை தொடங்கவே இல்லை. தொடங்காமல் இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை, அதுக்கு தொடர்ந்து இன்றைக்கு டிட்வா புயல் எல்லாம் வரதுனால இன்றைக்கு இந்த ஆற்றுல தண்ணி போயிட்டு 2 மாதமாக தண்ணி போயிட்டு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி வழங்கினார். கிருஷ்ணராயபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணாக்கர்கள் 104 பேருக்கு இலவச மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் பழைய ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களுக்கும் மிதிவண்டிகளை வழங்கினார். பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு தண்ணீர் ஊற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூரில் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள், வினாவிடை புத்தகங்கள் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி வழங்கினார். கரூர் காந்தி கிராமத்தில் உள்ள புனித தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளையும் புத்தகங்களையும் வழங்கினார். 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு 813 மிதிவண்டிகளும், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு 588 வினாவிடை புத்தகங்களும் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணிகள் ஆட்சியர் முன்னிலையில் தொடங்கியது. தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆலங்குளம், வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில், கடையநல்லூர், தென்காசி என 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ள கட்டடத்தில் வைக்கப்பட்டு உள்ளன. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கமல் கிஷோர் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணிகள் தொடங்கின. வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் ஆகியன அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பரிசோதனை செய்யப்பட்டன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தென்காசி மாவட்டத்தில் 89 விழுக்காடு முடிவடைந்து உள்ளது. டிசம்பர் 16ஆம் நாள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என ஆட்சியர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார். இந்த கம்ப்ளீட் மிஷின்ஸும் ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் முடிச்சு அதுக்கு பிறகு எலெக்ஷனுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதில் இவிஎம் செக் பண்ணும்போது ஃபோல்ட்டாக இருக்கிற மிஷின்ஸு தனியாக, இவிஎம் ரிஜெக்டட் மிஷின்ஸு தனி கோடவுனில் வச்சு வித்தின் 7 days பெல்லோட ப்ராசஸிங்காக திருப்பி கொண்டு போயிடுவாங்க.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விதை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கோவையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய அரசின் விதை சட்டத்தை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். அப்போது பேசிய பழனிசாமி, விதை உரிமைகளை பெறும் நிறுவனங்களிடமிருந்து ஒப்படைப்பதில் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறியாமல் கொண்டு வந்துள்ள விதை சட்டத்தையும் மின்சார திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற விவசாயிகள் விரோத 2 சட்டம், ஒன்று மின்சாரம் முழுவதும் இனிமேல் தனியார் வசம் வழங்கப்படும். அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிற இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும். 100 யூனிட்டுக்கு என்று கொடுத்ததும் ரத்து செய்யப்படும். மின்சார கம்பிகளும் இனிமேல் தனியார் தான் இழுப்பார்கள். உங்கள் வீடுகளில், கம்பெனிகளில், அரசு அலுவலகங்களில் அவர்கள் போடுவதுதான் சட்டம். ஆகவே இந்த சட்டமாக்கின்ற இத்தகைய படுமோசமான மின்சார விரோத சட்டத்தை இப்பொழுது நடைமுறைப்படுத்த முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டு நாடு முழுந்த போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். கோவில்பட்டி வட்டாரத்தில் நடைபெறும் கனிமவள கொள்ளை, கோவில் சொத்துக்கள் அபகரிப்பு ஆகியவற்றை தடுக்க வலியுறுத்தி தமிழ் பேரரசு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாலை ஆக்கிரமிப்பு, நீர்நிலை ஆக்கிரமிப்பு, அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு ஆகியவற்றை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். கனிம வள கொள்ளை, கோவில் சொத்துக்கள் அபகரிப்பு ஆகியவற்றை தடுக்கவும் வலியுறுத்தினர். தமிழ் பேரரசு கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கணேசன், வழக்கறிஞர் அணி செயலாளர் லட்சுமண பாண்டியன், இளைஞர் அணி செயலாளர் இசக்கிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாரதியார் பிறந்த நாளையொட்டி கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று மாணவர்கள் முழக்கமிட்டனர். கரூர் பரணி பார்க் கல்வி குழுமத்தில் பாரதியார் பாடல்களை பாடி அவர் பிறந்த நாளை உற்சாகத்துடன் கொண்டாடினர். இவ்விழாவில் முண்டாசு கவிஞன் பாரதியாரை போல் வேடம் அணிந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பாரதியாரின் பாடல்களை பாடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. பாரதியார் பாடல்களை ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து பாடியது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. இந்த நிகழ்ச்சியில் பரணி பார்க் கல்வி குழும தாளாளர் மோகனரங்கன், செயலர் பத்மாவதி, அறங்காவலர் சுபாஷினி, முதன்மை முதல்வர் ராமசுப்பிரமணியன், கல்வியியல் கல்லூரி முதல்வர் சாந்தி, பரணி வித்யாலயா முதல்வர் சுதாதேவி, பரணி பார்க் முதல்வர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பிரைடு லயன்ஸ் சங்கம் தொடக்க விழாவில் புதிய பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். வேப்பூரில் பிரைடு லயன்ஸ் சங்கம் தொடக்க விழா பெண்ணாடம் லயன்ஸ் சங்க தலைவர் வசந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆளுநர் ராஜசுப்பிரமணியன் சங்கத்தை தொடக்கி வைத்தார். முதல் துணை ஆளுநர் சாலை கனகதாரன் புதிய உறுப்பினர்களை இணைக்க 2ஆம் துணை ஆளுநர் கமல் கிஷோர் ஜெயின் நிர்வாகியை பொறுப்பில் அமர்த்தினார். இந்நிகழ்வில் ஞானப்பிரகாசம், ஞானமூர்த்தி, சக்திவேல் உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். புதிய சங்கத்தின் தலைவராக சபிபுல்லா, செயலாளராக ஜெயக்குமார், பொருளாளராக தங்கதுரை, முதல் துணை தலைவராக சிவராமன், செய்தி தொடர்பாளராக முனுசாமி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மாற்று ஊடக மையம், அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பு சார்பில் வீதி விருது விழா குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுர்ஜித், மதன்ராஜ், சண்முகம், அறிவழகன், சித்திரை செல்வன், இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் தமிழக அரசு சார்பில் நடைபெறும் வீதி விருது வழங்கும் விழா குறித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்துக்கு உட்பட்ட சிறுமுனை என்னும் ஊரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி முல்லைநாதன். இவருக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் உள்ளன. இவர் மே மாதம் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்து உள்ளார். அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க திட்டக்குடி வட்டாட்சியர் உதயகுமாரிடம் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரைத்து உள்ளார். பட்டா வழங்காமல் வட்டாட்சியர் அலைக்கழித்ததால் அதை கண்டித்து முல்லைநாதன் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதை பார்த்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மாற்றுத்திறனாளியை அலைக்கழித்து வரும் வட்டாட்சியர் மனிதநேயமற்றவர் என கூறினர்.
இளைஞர் காங்கிரசார் சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டும் என சேலம் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞர்களும் மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் வரலாறு, நாட்டிற்காக செய்த தியாகம் குறித்து பேசினர். காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் தலைமுறைகள் தாண்டி கொள்கையுடன் ஒரே கட்சியில் பயணித்து வருவதாக தெரிவித்தனர். கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இளைஞர்கள், பெண்கள் அதிகமாக காங்கிரஸில் சேர்க்க சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. செஞ்சி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தேசிய நெடுஞ்சாலை ஓரமுள்ள ஏரியில் பாய்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் செக்கனந்தலை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மணிமாறன் செஞ்சியில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி தனது காரில் சென்று கொண்டிருந்தார். செம்மேடு அருகே திடீரென்று இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் பிரேக் பிடித்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் உள்ள ஏரியில் பாய்ந்தது. இதில் காரை ஓட்டி வந்த மணிமாறனும் அவருடன் காரில் பயணம் செய்த இருவரும் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினர். தகவல் அறிந்த நல்லான்பிள்ளை பெற்றால் காவல்துறையினர் உடனடியாக அங்கு சென்று ஏரியில் பாய்ந்த காரை கிரேன் வரவழைத்து பொதுமக்கள் உதவியுடன் மீட்டனர். சென்னை பெரம்பூர் கேரேஜ் லோகோ பணிமனையில் உள்ள குறைபாடுகளை களைய கோரி மத்திய அரசை கண்டித்து ரயில்வே தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெரம்பூர் லோகோ பணிமனையில் ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் பணிகள், பழுது நீக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்த பணிமனைகளில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளதால் அவற்றை களைய வலியுறுத்தி SRES NFIR ரயில்வே தொழிற்சங்கம் சார்பில் லோகோ கேரேஜ் பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிற்சங்கத்தின் நிர்வாக தலைவர் சூரிய பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், உணவகத்தில் தரமான உணவு பண்டங்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதில் சங்கத்தின் நிர்வாக பொதுச் செயலாளர் சந்திரசேகரன், உதவி பொதுச் செயலாளர் சுதாகர், உதவி கோட்ட செயலாளர் தணிகைவேல், கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் உள்ள கிரிகுஜாம்பிகை உடனுரை நாகநாத சுவாமி கோவில் நவகிரகங்களில் ராகு தலமாக விளங்குகின்றது. இந்த கோவிலில் கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா டிசம்பர் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்கல்யாணத்தையொட்டி மலர் அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருள சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்களுடன் மாப்பிள்ளை அழைப்பு, மாலை மாற்றுதல் ஆகியன நடைபெற்றன. மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் கோலாகலமாக நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே மணலூர் ஐயப்பன் கோவிலில் புஷ்பாஞ்சலி கன்னி பூஜை விழாவில் ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்றனர். திருவிடைமருதூர் அருகே மணலூர் ஐயப்பன் சுவாமி கோவிலில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. விசேஷ திரவிய அபிஷேகமும் 108 சங்குகளில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு ஐயப்ப சுவாமிக்கு மகா அபிஷேகமும் நடந்தது. சர்க்கரை பொங்கல், பள்ளையும் அமைத்து சிறப்பு மகா தீபாராதனை நடந்தது. பின்னர் விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதர் கோவிலில் இருந்து கூடையிலும் தாம்பாளங்களிலும் பூக்களை சுமந்தபடி பக்தர்கள் புஷ்ப ஊர்வலம் நடைபெற்றது. பூக்களை கொண்டு ஐயப்பனுக்கு புஷ்பார்ச்சனை நடந்தது. தொடர்ந்து நடந்த கன்னி பூஜையில் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் சிறப்பு பஜனைகளை பாடி கூட்டு வழிபாடு நடத்தினர். இதில் கருப்பன் அழைப்பு பாட்டு, கும்மி பாட்டுடன் சாமி ஆடி பக்தி பரவசத்துடன் ஐயப்ப பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2ஆம் கட்ட கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று முதல் தொடக்கம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஒரு கண்ணில் துரியோதனனையும் மறு கண்ணில் துச்சாதனனையும் பார்க்க முடிகிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். மிராக்யூ நகரின் அரசு மருத்துவமனையில் வான்வழி தாக்குதல், 34 பேர் உயிரிழப்பு. 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, இந்தியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.